வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம தமிழ்நாடு டு கேரளா பார்டர் பார்த்தீங்கன்னா அட்டப்பாடிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த ஆரம்படியிலேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தோளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு கோபனாரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நதி ஒன்று போயிட்டுருக்கும். அந்த நதியை தாண்டினோன்னே கேரளா அட்டப்பாடி வந்து நம்ம நெருங்கிட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே வந்து என்னென்ன மாதிரியான பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரத்யேகமாக நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வாங்க. நான் வந்து எல்லா வேலை கிருஷி வேலை இருக்குது, டிரைவர் வேலை பார்க்குறது உண்டு. இந்த ஏரியா நான் பிறந்து வளர்ந்து இந்த ஊர் தான், அட்டப்பாடி தான். நல்ல ஏரியா தான். கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும் எப்போவுமே. ஏசி இங்கே தேவையில்லை, கிளைமேட் நல்லா இருக்குது. அதான் மெயினாக. உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். நீங்கள் கோயம்புத்தூர் தானே? ஆமாம் சார். அங்கே இங்கே வந்தால் சூடு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவ்வளோதான். ஓகே. இந்த அட்டப்பாடி வந்து எப்படிங்க கேரளாவில் வந்து பார்டருங்களா எப்படி? தமிழ்நாடுடைய கேரளாவுக்கும் பார்டர் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படி சொல்ல முடியாது. ஒரு பக்கம் அது முதல்ல உள்ளவர் சொல்றது என்ன, கன்னியாகுமரி தமிழ்நாடு கொடுத்துட்டு பாலக்காடு வந்து கேரளாவுக்கு கொடுத்து சொல்றது எனக்கு தெரியாது. அது ஏதோ ஹிஸ்டரி பார்த்தா தான் தெரியும். அப்படி தெரியுது. அப்படி இல்லை. இங்க வந்து பார்டர் வந்து ஆனைகட்டி வந்து ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம் இப்போ கொஞ்சம் தமிழ்நாடு கொஞ்சம் ஏறி இருக்கு. அதில் சொல்றது தெரியல. அவங்க அதெல்லாம் ராஷ்டிரிகா இருக்குல்ல, அவர் பார்க்கும். പിന്നെ ഇങ്ങിരുന്ന് ആനമൂളി വരെ മണ്ണാർക്കാട് ഇങ്ങിരുന്ന് ഒരു 450 കിലോമീറ്റേഴ്സ് இங்கிருந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இங்கிருந்து. அதான் அங்கே பார்டரு. இந்த பக்கம் போனால் அப்படி தமிழ்நாடு தான். இந்த ஏரியா வந்து ஷோலையூர், வரகம்பாடி அப்படி போய் எல்லாது அதுவும் பார்டர் தான். இந்த அட்டப்பாடியில் என்ன ஃபேமஸுங்க? மக்கள் வந்து தமிழ் சொல்ல விவசாயிகள் தான். அதான் மெயின். வந்து வயலு கிடையாது, காரணம் தண்ணி கம்மி. இப்போ முதல்ல வயல் எல்லாருக்கும் இருந்து. இப்போ வந்து குருமிளகு, முதல்ல வந்து ரப்பர் இருந்து. இப்போ ரப்பர் விலை கம்மியாலும் அதுவும் விட்டாச்சு. இப்போ விலை இருக்கு தெரியல. இப்போ குருமிளகு, கவுங்கு, தெங்கு அப்போ மெயினாக போகிறோம். പിന്നെ கொஞ்சம் கന്നുகாரி பசு மில்க் அது இருக்கு. கேரளாவில் ஆலப்புழை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டோட பெருசு தான் அட்டப்பாடி. பாலக்காடு ஜில்லையில தான் அட்டப்பாடி இருக்கிறது. மீன்ஸ் ஆலப்புழை ஜில்லை கூட பெருசு தான் அட்டப்பாடி. அட்டப்பாடி இருக்கிறது பாலக்காடு ஜில்லையில தான், டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகே. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தான். டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தான். பெரிய நிறைய ஏரி இருக்கு. ரொம்ப உள்ள வந்து எப்படிங்க தண்ணிகள் அதிகமா இருக்குமா? தண்ணி 2 ஆறு இருக்கு. ஒன்னு பவானி ஆறு இருக்கு, ஒன்னு சிறுவாணி ஆறு இருக்கு. பின்ன அதுக்கெல்லாம் கைவழி தோடு இருக்கு. அப்போ எந்த பஞ்சம் கிடையாது. இன்னைக்கு வரையும் பஞ்சம் வந்து இல்லை தண்ணிக்கு. மரம் இருக்கலாம் கொஞ்சம் கம்மி ஆகும், ஆனாலும் எங்க கியூவா நிற்க வேண்டிய அவசியம் வந்தது இல்லை. இல்லை. பேரு சார்? பாபுங்க. சரி, இந்த ஒரு ஓடை போயிட்டு இருக்கு. இந்த ஆறோட பேர் என்னங்க? இது கோபனாரி ஆறுங்க. கோபனாரி ஆறு. இதை தாண்டி தான் நம்ம கேரளாவுக்கு போகணுங்களா? ஆமாங்க, அந்த பக்கம் தாண்டி தான் போகணும். ஆற்று விட்டு மேலே ஏறினா தமிழ்நாடுங்க, இந்த பக்கம் ஏறினா கேரளாங்க. கேரளா. ஓகே. நீங்க எந்த ஏரியா சார்? நான் தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் எந்த ஏரியாங்க? நான் கோபனாரி. கோபனாரி. ஆனால் மலையாளம் நல்லா பேசுறீங்களே. அடிபொலி. ஒரு 2 வாரத்தில் മലയാളത്തിൽ இந்த ஏரியா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். കോപ്പനാടിയാണ്. പക്ഷെ വന്നിട്ട് ഈ വെള്ളം കടന്നിട്ട് അങ്ങോട്ട് പോയി കഴിഞ്ഞാൽ അവിടെ വന്നിട്ട് നമ്മുടെ അട്ടപ്പാടി, ഇപ്പുറത്ത് വന്നിട്ട് അട്ടപ്പാടി, ഇത് തമിഴ്നാട്. ഇത് പുഴ കിടന്നിട്ട് അപ്പുറത്ത് ഞങ്ങൾക്ക് ഒരു ബെനിഫിറ്റ്. பேர் சுயம்புத்துறை. இது மட்டத்துக்காரனே. அட்டப்பாடிங்கிறது வந்து கேரளா பார்டரு. பார்டருக்கு வந்து 108 ஊர் சேர்ந்தது தான் அட்டப்பாடி பற்றினு. இது வந்து மட்டத்துக்காரன் தமிழ்நாடு பார்டர் தான். இது நம்ம இப்போ பார்டரு. முதல்ல இது தமிழ்நாடு, இப்போ வந்து இது கேரளாவாக ஆகிட்டுங்களா. இங்கே வந்து நிறையா அந்த ஆதிவாசி மூலிகைகள் இது வந்து நிறையா இருக்குது பார்த்துக்கிட்டு. அது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டு பயன்படுத்தினா நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் பார்த்துக்கிட்டு. என்ன ஆதிவாசி மூலிகைகள்லாம் என்னென்ன மூலிகை? இந்த பச்சை மூலிகை தானே. இந்த கேன்சரு, சுகரு, இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது பார்த்துக்கிட்டு.
அது வந்து பயன்படுத்த தெரியாமல் இருக்காங்க ஒருத்தர். நம்ம கேரளாக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. இந்த முக்காலின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதில் ஒரு அம்மா வந்து இந்த பெரிய பெரிய மினிஸ்டர் லெவலில் வந்து அந்த மூலிகை நடந்துகிட்டு இருக்கு முக்காலியில். இங்கே வந்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. தொழில் விவசாயம் தானே. இந்த வாழை, மரவள்ளிக்கிழங்கு தானே புல் விவசாயம். அதுபோக தென்னை, வாழை இந்த மாதிரி தான். ஏலக்காயில் அது சோலையூர் டிஸ்ட்ரிக்ட். சோலையூர் அந்த பக்கம் போகணும் பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டு இருக்கலானே, அதை தாண்டி போயாச்சுன்னா ஏலக்காய், டீ தூள் எல்லாமே அங்கே தான் விவசாயம். அந்த பக்கம் ஈஸ்வரன் ஊர் வந்து மட்டத்துக்காடு, சோலையூர் பஞ்சாயத்து, கேரளா, அட்டப்பாடி. நமக்கு இப்போது குழுக்கள் டிக்கெட், அதாவது கேரளா லாட்ரி டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறது தான் தொழில். அதாவது ஒரு டிக்கெட் விலை 40 ரூபா. சேம் 12 டிக்கெட் ஒரே நம்பர் வந்து 480 ரூபா ஒரு செட்டுங்க. இதில் வந்து 100 ரூபா ப்ரைஸு, 500 ரூபா ப்ரைஸு, 1000, 2000, 5000, அப்போது லட்சம் அந்த மாதிரிலாம் இருக்குது. நமக்கு இது வரைக்கும் 70 லட்சம் ஃபஸ்ட் ப்ரைஸு விழுந்திருக்கு. பின்ன செகண்ட் ப்ரைஸ் 10 லட்சம் விழுந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் 10 லட்சம், 5 லட்சம் விழுந்திருக்கு. அப்புறம் 5000ங்கிறது ரெகுலராக இருந்துகிட்ருக்கும். ப்ரைஸ் இருக்குது. ஒன்லி கவர்மெண்ட் மட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய. ஓகே, ப்ரைவேட்டெல்லாம் ஒன்றும் ப்ரைவேட் கிடையாதுங்க. கேரளா ஸ்டேட் கவர்மெண்டோட தான் டிக்கெட். முன்னெல்லாம் ப்ரைவேட் நடத்திட்டு இருந்தாங்களா சார்? ஆமாம், இப்போ பேன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டே தான். கவர்மெண்ட். இப்போ வாங்குறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ப்ரைஸ் இருக்குமா? கன்ஃபார்ம். 100 பேர் வாங்கும்போது கண்டிப்பாக 4-5 பேருக்கு சான்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்களா? அதிகமாக இல்லை, பெரும்பாலும் லோக்கல் கஸ்டமர். லோக்கல். ஷாகுல் ஹமீது, பத்தரை சந்தக்கடைன்னு சொல்லுவாங்க. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். பாலக்காடு அட்டப்பாடி, கேரளா அட்டப்பாடி. அகலி வில்லேஜ். ஹோட்டல் பரோட்டா, சாப்பாடு, பிரியாணி, தோசை, இட்லி. பிஸ்னஸ் எப்படி போகுதுங்க? பரவாயில்ல. தமிழ்நாடு மக்கள் அதிகமாக வராங்களா இங்கே? தமிழ்நாட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. சண்டே டைம் இங்கே 6 இருக்குது, 2 ஆறு இருக்குது. அந்த ஆறு பற்றி சொல்லுங்கள். இது சிறுவாணி, அந்த பக்கம் வர்றது பவானி. சிறுவாணி, பவானி 2 ஆறு. 2 பிரிஞ்சு தான் போகுது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. இங்கேருந்து ஒரு 1.5 2 கிலோமீட்டர் பக்கம் போயாச்சுன்னா 2 ஒன்று சேரும். இந்த 2 ஆறு. அது நல்லா இருக்குங்களா பிளேஸ்லாம்? ஒரு விதம் பரவாயில்ல. என்னுடைய பேர் கலை. நான் வந்து இங்கே நாயக்கர்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் மாதிரி நடத்திட்டு இருக்கேன். இந்த வெல்னஸ் சென்டருடைய பர்பஸும் நம்ம ஷேர் பண்ணிடலாம். இந்த வெல்னஸ் சென்டருடைய பர்பஸ் என்னன்னா, இப்போது மெடிசன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டத்துக்கும் ஒரே முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்துக்கும் வந்து மக்களுடைய தேவைகள் மாறிக்கிட்டு வருது, மக்களுடைய புரிதல்கள் மாறிக்கிட்டு வருது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் எவால்வ் ஆகிற மாதிரி இந்த மருத்துவமும் வந்து அதற்கே உரித்தான ஒரு சொல்யூஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வருது அப்படின்னா வெறுமனே ஒரு டாக்டர் அதை சரி பண்ணி விடுவாங்கங்கிற ஒரு நீடு போயிட்டு, இப்போ இருக்க மனுஷங்களுக்கு வந்து அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட் வருது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வருது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ முறைகளுமே நமக்கு வந்து மாறி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எவல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மருத்துவம் வந்து இப்போ தெரப்பி பண்ணுறதோ இல்லை ஆயுர்வேத சிகிச்சை, இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து ரொம்ப ஹையான பீப்புளுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இப்போ அதுக்கான ஒரு முறை வந்துட்டு இருக்கு. அது வந்து நார்மலாக எல்லா பீப்புளுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னா அது கிடைக்கிறது இல்லை. ஸோ அது வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும். எல்லா பீப்புளுக்குமே வந்து இந்த மாற்றுமுறை மருத்துவம், மாற்றுமுறை வாழ்வியல், இந்த உடம்பை பற்றின புரிதல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வெல்னஸ் சென்டர் இங்கே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து மருந்து இல்லாமல் எல்லா வகையான சிகிச்சைகளும் நம்ம கொடுக்குறோம். குறிப்பாக வந்து யோக பயிற்சிகள் கொடுக்குறோம். அதாவது வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து யோகம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு புதுசான விஷயங்கள் தான். ஸோ அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அது மாதிரி கற்றுக் கொடுக்குறோம். அவங்களுக்கான டயட்டை கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி மருந்து இல்லாமல் அவங்களோட உடம்பை அவங்களாலையும் புரிஞ்சு சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. இதனுடைய ஸ்டேட் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. உங்களுடைய சென்டர் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு? எக்ஸாக்டாக வந்து நாயக்கர்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. இது வந்து நம்ம அகலியிலிருந்து 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். இந்த ஊர் என்ன ஊருங்க? கோட்டத்தரை அட்டப்பாடியில் மன்னார்காடு ஜில்லா, பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், கோட்டத்தரை.
நன்னாரி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களா? ம் நன்னாரினால தான் நம்ம இப்போ மோர் மசாலா மோர் தான் வச்சுருக்கோம். சரி. மசாலா மோருங்கிறது என்னங்க? நம்ம இஞ்சி சீனி மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் காரமான மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா நல்லா கிடைக்கும். வெயில் கொஞ்சம் இதமாக இருக்கும். மோர் குடித்தா சளி பிடிக்கும்பாங்கள்ல, அதுக்கு பதிலாக இந்த மசாலா மோர் குடிக்கும் போது கொஞ்சம் சளி இருக்கு. ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நன்னாரிக்கு? மசாலா இதுக்கு 15 ரூபா நன்னாரிக்கு. மசாலா மோருக்கு 20 ரூபா. ஃபுல்லாக இங்கே மழை, அதனால இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும். மழைங்களாங்க? இங்கே ஃபுல்லாக மழை தான், விட்டு வரும். இது எப்படி ஹில்ஸ் ஏரியா தானா ஃபுல்லாக? இது ஃபுல்லாக சரௌண்டிங் தானே. இங்கே நேஷனல் பார்க் இருக்கு, சைலண்ட் வேலின்னு சொல்லி. அது எங்கே இருக்குது? இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். நேஷனல் பார்க்கு. அங்கே என்னென்ன இருக்குது? புலி புலி இருக்கா? புலி இருக்கு. இந்த சரௌண்டிங்கில் எந்த மலையில புலி இருக்கு. இதுதான் புலியோட கேம்ப் எப்போ வச்சுருக்காங்க. சுற்றியும் வச்சுருக்காங்க. எப்படிங்க புலி வந்துட்டு போனாங்க. இது வந்து கால் தாரை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த மாதிரிலாம் வந்ததுனால இது வச்சுருக்காங்க, கேமரா வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எல்லாமே இருக்கு. இப்போ அங்கே போனால் அது என்ன நேஷனல் பார்க்குங்களா? நேஷனல் பார்க். அது எப்படி அங்கே என்னென்ன இருக்கும் நேஷனல் பார்க்கில்? அங்கே மூக்கு நீட்டமான ஒரு குருவி இருக்குல்ல, ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு குருவி வெயிட்டாக இருக்கும். பெரிய இந்த வெளிநாட்டு பறவைன்னு சொல்லுவாங்க. பிளேஸ் நல்லா இருக்குங்களா? அங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம வண்டி போய்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனி வெஹிக்கிள் இந்த ஜீப்புக்கு போகும், ஆஃப் ரோடு ஜீப்பு அங்கே புக் பண்ணி காலையில் நேரத்தில் போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு நல்லா இருக்கும். நல்ல ஒரே காலையில் எத்தனை மணிக்கு போனால் நல்லா இருக்குங்க? காலையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போனீங்கன்னா ஒன்றும் க்ளோஸ், வண்டிக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அது உள்ளே போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த டைமுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு நீங்கள் நல்லா இருக்கும். அவங்களே அதை கூப்பிட்டு போய் எல்லாம் அவங்க வண்டியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? சார்ஜ் இது வரைக்கும் நான் இப்போ போடுங்க. பசங்க சொல்லியிருக்கேன். உங்கள் பேருங்க சார்? மோகன். சரி. பார்க்கில் என்னென்ன இருக்குங்க? பார்க்கில் புலி, இப்போ நம்ம சரௌண்டிங்கில் புளியை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அது எப்பவுமே புளி அந்த ரிசர்வ் பார்த்துருக்காங்க. நீலகிரியோட அந்த மலை இருக்குது, தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஜாயிண்டில் வரட்டாது. இப்போ அதில் புளி இருக்குது. இந்த சிறுத்தை புளிங்கிறாங்க, சிறுத்தை புளி இருக்குது. சிறுத்தை புளி பார்த்துருக்காங்க, கருஞ்சிருத்தையும் பார்த்துருக்காங்க. 3-4 ஐட்டம் அதில் மெயினாக பார்த்துருக்குறாங்க. அதுபோக மற்ற யானை, இந்த சாதாரண ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. கரடி இருக்கும். கரடி மெயினாக இருக்கும்.